ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் நிமிஷா. ஸோ என்னதான் நான் வந்து இந்தியாவில் பிறந்திருந்தாலும் மோஸ்ட்லி வளர்ந்தது இங்கே தான். ஸோ இங்கே பஹ்ரைனை பற்றி சில விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டு பஹ்ரைனில் மியூசியமை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பஹ்ரைன் மியூசியம் வந்து அம்மா சொல்லுவாங்க, சில இந்தியன் மியூசியம்ஸ்லாம் நான் பார்த்ததில்ல, ஆனால் கொஞ்சம் போர் அடிக்கும் அப்படின்னு. ஆனால் வந்து இப்போது பஹ்ரைன்லலாம் எப்படின்னா அவங்களோட கல்ச்சர்ஸ்லாம் ஸ்டாச்சூஸோ இல்லை பிக்சர்ஸ் வச்சோ கொஞ்சம் அழகாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போலாம் நம்ம ஏர்போர்ட்ஸ் நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி பண்ணுறாங்க. பட் பஹ்ரைனில் அப்போவே வந்து கொஞ்சம் அழகாக இருந்தது மியூசியம்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக. பஹ்ரைன் வந்து என்னதான் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டில் வந்து லீடிங் கண்ட்ரியாக பஹ்ரைனை வந்து வேர்ல்ட் பேங்க் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏஷியாலே வந்து பஹ்ரைன் தான் 3rd ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி. அதாவது 19th செஞ்சுரியிலே வந்து பஹ்ரைன் வந்து ஒரு பேர்ல் பேதிங் பிளேஸாக இருந்திருக்கு, அதாவது முத்து குளிக்கும் இடமாக இருந்திருக்கு. அதுவும் இல்லாமல் இங்கே கண்டுபிடிக்கிற பேர்ல்ஸ்லாம் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக ஸ்பெஷலாக இருந்திருக்கு. பெட்ரோல், ஆர்னமெண்ட்ஸ், அலுமினியம் இது எல்லாத்தையும் வந்து அதிக லெவலில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற நாடாக பஹ்ரைன் இருக்குது. நேச்சுரல் ரிசோர்ஸஸில் வந்து ஃபிஷ்ஷும் அப்புறம் கேஸோட ப்ரொடக்ஷனும் இங்கே பெஸ்ட்டாக இருக்குது. வேர்ல்ட்லே வந்து பெரிய ஃப்ளாக் இருக்குது இந்த ஒரு கண்ட்ரியாக. 2004 கின்னஸ் புக்கில் பஹ்ரைன் வந்து இடம் பிடிச்சிருக்கு. இதெல்லாம் வந்து மியூசியம்குள்ளே இந்த கீழே பார்க்குறது தான் பஹ்ரைன் மேப்பு. இது கொஞ்சம் மைன்யூட்டான மேப். எப்படின்னா ட்ராக்ஸு, அதுக்கப்புறம் எங்கெங்கே பில்டிங்ஸ் இருக்குது, அந்த ஃபேக்ட்ரிஸ், இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து மைன்யூட்டாக ஷோ பண்ண ஒரு மேப் இது. இது ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக பண்ண ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். ஜுராசிக் அனிமல்ஸ், அப்புறம் கடல்வாழ் உயிரினங்கள், இதோட போன்ஸு, அதுக்கப்புறம் இதோட ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் கண்டுபிடிச்ச வரைக்கும் கொஞ்சம் அழகாக காமிச்சிருந்தாங்க. நாங்கள் வந்து நாங்கள் முன்னாடி போகும்போது இது இல்லை, இப்போது இருந்தது. ஸோ எங்களுக்கு கரெக்டாக தெரில எப்போ இருந்தது, பட் சூப்பராக இருந்தது. எல்லாமே ஸ்ட்ரக்சர் வைஸ் ரொம்ப அழகாக இருந்தது. புதுசாக அங்கே பழைய காலத்தில் கலெக்ட் பண்ணதும் இருந்தது, ப்ளஸ் ஸ்ட்ரக்சர் வைஸ் அவங்க ரெடி பண்ணியிருந்ததும் சூப்பராக இருந்தது. பஹ்ரைனில் ஆச்சரியமாக நடந்த சில விஷயங்களையும் வந்து இங்கே டிஸ்பிளேயில் வந்து ஷோ பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த லைட்டிங் வந்து ஒரு பிளானட்டோரியம்குள்ளே போன மாதிரியே இருந்தது. ஆக்சுவலாக அந்த ஃபீலிங் கொண்டு வர தான் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுவும் ஜுராசிக் அனிமல்ஸோட போன்ஸை தான் வந்து இங்கே ஸ்ட்ரக்சர் ஷோ பண்ணியிருக்காங்க. இது வந்து நிஜமாலே இருந்ததா இல்லை வந்து ஸ்ட்ரக்சர் ஷோ பண்ணியிருக்காங்களான்னு டீப்பாலாம் பார்க்கல, ஏன்னா நாங்கள் கொரோனா டைமில் போனதுனால சீக்கிரம் பார்த்துட்டு வந்தோம். ஆக்சுவலாக இப்போ இந்த கை காமிச்சிங்கல்ல, இந்த கையை நீங்கள் வந்து இங்கே வச்சிங்கன்னா அவங்க போன்ஸ் எல்லாம் தெரிகிற மாதிரி அழகாக இருந்தது. இந்த கார் வந்து பஹ்ரைனில் பழைய காலத்தில் யூஸ் பண்ண காரு. இது வந்து ஸ்ட்ரக்சர் வைஸ்லாம் இல்லை, அதே காரை தான் வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணி மியூசியமில் ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. பஹ்ரைனை பற்றி சொல்லணுன்னா, பஹ்ரைன் வந்து கல்ச்சரே மாறாமல் இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க ஒரு கண்ட்ரி. அது கல்ச்சர் ஓரியன்டாகவே இருக்கும். அவங்களோட கல்ச்சர்லாம் நம்ம கல்ச்சர் மாதிரியே இருக்கும். அதை வந்து அப்படியே வந்து ஷோகேஸ் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி ஸ்டாச்சூஸ் வச்சு. ரொம்ப அழகாக இருக்கும். ஆக்சுவலாக நான் வந்து ஒவ்வொன்றிலையும் போய் நின்று எல்லாத்தையும் ஸ்டோரி மாதிரி படிச்சுட்டு இருந்தேன். பட் நேரம் இல்லை கொரோனா டைமில் போனனால. அதாவது ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து அது என்னென்ன ஃபங்க்ஷன் வைப்பாங்க, அது ஸ்டெப் பை ஸ்டெப் என்னெல்லாம் நடக்கும், எஜுகேஷனை பற்றி, அப்புறம் வந்து அவங்களோட மேரேஜை பற்றி, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து அங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் அழகாக ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. இது அந்த காலத்தில் பஹ்ரைனில் ஒரு வீடோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ இதில் வந்து நிஜமாலே இந்த கேட்டு, கோழி எல்லாம் வீட்டுக்கு வெளியே இருந்து நிஜமாலே சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த ஷோகேஸ் பண்ண விதம். அவங்களோட ஸ்கூலிங், அந்த காலத்தில் உள்ள ஸ்கூலிங், அதாவது அவங்க குரான் புக்ஸ் எப்படி படிப்பாங்கன்றதையும் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த காலத்தில் விளையாடுற விளையாட்டுகள், அதாவது பம்பரம், நொண்டி, இந்த மாதிரி சில விளையாட்டுகள்லாம் வந்து இங்கே இவங்களும் விளையாண்டுருக்காங்க அப்படின்னு ஃபோட்டோஸ்லேயும் ஷோ பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் விளையாண்ட கேம்ஸ் போல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இதை பார்த்தா எனக்கு நான் விளையாண்டதில்ல, ஆனால் அந்த பெபிள்ஸ் வச்சு ஒரு இதை டார்கெட் பண்ணி அடிப்பாங்கள்ல, அந்த கேம் மாதிரியே இருக்குல்ல. நான் விளையாண்டதில்லை, பட் இப்போ விளையாண்டு பார்த்துருக்கேன். இதெல்லாம் கேர்ள்ஸ் கேம் போல், இதெல்லாம் அவங்க ட்ரெஸ்ஸிங்ஸ் போல். அடுத்து பாய்ஸ் கேம்ஸ், அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ஆன விதங்கள் அந்த மாதிரிலாம் ஷோ பண்ணியிருந்தாங்க. பாருங்க, பம்பரம் மாதிரியே இருக்குல்ல, பம்பரம் தான் அது சொல்லணும்னா. இதெல்லாம் பாய்ஸ் கேம்ஸ்ன்னு நினைக்கிறேன்.
ஆக்சுவலாக நம்ம ஊரில் அப்போல்லாம் வந்து கிட்டின்னு ஏதோ விளையாடுவாங்களாம் கம்பை வச்சு, அது விளையாடுற மாதிரியே இருக்குது. இது வந்து அதாவது கல்யாணம் ஆக போகிற பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மெஹந்தி ஃபங்க்ஷன் மாதிரி இவங்க வந்து இதுக்கு ஒரு துண்டை வந்து மேலே வச்சு இந்த மாதிரி ஏதோ பண்ணுவாங்க போல். இது அவங்களோட ஒரு விதமான சடங்கு. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது அவங்களோட கல்ச்சர் ஓரியன்டாக. அப்புறம் வந்து அவங்க எப்படி வாழ்ந்தாங்க சொல்லணுன்னா வரையில் நிறைய லீவ் இருக்குங்க. அவங்க வந்து நிஜமாலே அவங்க கல்ச்சர்லாம் வந்து ரொம்ப இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அவங்களோட மெடிசின்ஸ்ன்னு நினைக்கிறேன். அவங்களாம் வந்து நேச்சுரலாக ரெடி பண்ண மெடிசின்ஸ். அப்புறம் இது வந்து குழந்தைங்க வந்து சீல போய் நின்றுட்டு போட் ஓட்டுற மாதிரி அவங்க விளையாடுறது. இப்போ நம்ம ஊர்லலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும்ல, அந்த மாதிரி இவங்க வந்து கடலுக்கு முன்னாடி ஒரு இடத்துல உட்காந்து எல்லா விஷயங்களும் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து அவங்களோட வீவிங் மெஷின்ஸ் மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம ஊரில் வந்து வித்தியாசமாக அந்த ஈச்சுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வச்சு இந்த கட்டில் கூடெல்லாம் பின்னுவாங்கல்ல, அது மாதிரி இங்கே டேட் பாம்ஸ் ட்ரீ ஸ்பெஷல்னால டேட் பாம்ஸ் ட்ரீயோட இந்த லீவ்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வச்சு இவங்க வந்து கட்டில் அப்புறம் அந்த பாஸ்கெட்ஸ் அவங்க வந்து அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேன்ல இவங்க வந்து முத்தெடுக்கிறதுல ஸ்பெஷல். இது வந்து அவங்க முத்தெடுக்கும் போது எடுத்த அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் அவங்க எப்படி எடுப்பாங்க அப்படின்றதுக்காக அது அப்படியே நேச்சுரலாக வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து இவங்களோட மெயின் ஆக்குபேஷன் பாட்ரி, பேர்ல் எடுக்கிறது, டேட்ஸ் கடை, அதுக்கப்புறம் வந்து காய்கறி கடை, அதுக்கப்புறம் முடிவெட்டுற கடை, பாத்திரம் விளக்குற பாத்திரம் உடஞ்சி போனால் சரி பண்ணுற கடை, பாத்திரம் கடை, இந்த மாதிரி நிறைய கடைகள் இருந்தது. நம்ம ஊரில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இவங்களும் வந்திருக்காங்க. அதெல்லாம் வந்து பொம்மைகளை வச்சு நல்லா ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அவங்க வந்து காயின்ஸ், அதாவது அவங்களோட கரன்சி, அப்புறம் வந்து அவங்களோட பிளேட்ஸ், கிளாஸஸ் இதெல்லாம் என்னெல்லாம் யூஸ் பண்ணாங்க அதெல்லாம் வந்து ஒரிஜினலே வந்து கலெக்ட் பண்ணி சிலது வச்சுருந்தாங்க, சிலதோட ஸ்ட்ரக்சர் சொல்லியிருந்தாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. அங்கே வந்து அவங்களோட குப்பூஸ் கடை, டீ கடை, இந்த மாதிரி நிறைய கடைகள் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்களோட பாத்ரூம் அந்த காலத்துலேயே வந்து எப்படி ஸ்ட்ரக்சராக இருந்தது அதெல்லாம் வந்து ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அவங்க வந்து பாடிஸ்லாம் எப்படி பரியல் பண்ணுவாங்க, அதாவது பரியல் மவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து அதாவது போன்ஸை வச்சு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருந்தாங்க ஸ்கெல்டன் வச்சு. அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த மாதிரி இருக்குது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை. வேர்ல்ட்லேயே வந்து பெரிய மாஸ்க்ஸில் பஹ்ரைன்லேயும் வந்து சில பள்ளிவாசல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு மாஸ்க்கை வந்து ஒரு லைப்ரரியாக யூஸ் பண்ணுறாங்க. அங்கே நிறையா புக்ஸ் இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பஹ்ரைன் வந்து நான் வந்து ரொம்ப கல்ச்சருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கண்ட்ரியாக நிறையா இடத்துல பார்த்துருக்கேன். நம்ம கும்மிலாம் கொட்டுவோம் இல்லையா, அது மாதிரி ஜென்ஸ்லாம் சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அதெல்லாம் நான் வந்து ரோட்லேயே பார்த்துருக்கேன். இனி வர்ற குழந்தைங்களையும் நிறையா பண்ணி பார்த்துருக்கேன். ரொம்ப கல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதிகமாக பஹ்ரைனில் லீவ் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கும். கல்ச்சருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபெஸ்டிவல்ஸ் அதை வந்து கவர்மெண்ட் ஹாலிடேஸாக கொடுத்து ரொம்ப கல்ச்சரை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு கண்ட்ரி பஹ்ரைன். ஏஷியாலே வந்து இந்த ஸ்போர்ட் கேம்ஸ், அதாவது அதில் ரன்னிங்காக இருக்கட்டும், ஃபுட்பாலாக இருக்கட்டும், இது மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து பஹ்ரைன் வந்து நிறைய ப்ரைஸஸ் வாங்கியிருக்கு. கேம்ஸுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கண்ட்ரியாக பஹ்ரைன் வந்து இருந்திருக்கு. இப்போ வந்து பஹ்ரைன் வந்து எதுலையாவது வந்து ஏதாவது ப்ரைஸஸ் வின் பண்ணிட்டாங்கன்னா கவர்மெண்ட் ஹாலிடேஸ்லாம் வரும். பஹ்ரைனில் வந்து ஃபார்முலா 1 வந்து ரொம்ப ஸ்பெஷல். கல்ஃப் கண்ட்ரீஸ்லேயே வந்து ஃபார்முலா 1 வந்து பஹ்ரைனில் தான் ஃபர்ஸ்ட்டாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மற்ற கல்ஃப் கண்ட்ரீஸ்லலாம் இப்போ தான் வந்திருக்கு. இனி வர வீடியோவில் வந்து அவங்களோட ஆக்குபேஷனல் சம்மந்தமாக அவங்க என்னெல்லாம் யூஸ் பண்ணாங்க, அவங்க கல்ச்சர் சம்மந்தப்பட்டமாக அவங்க எப்படி பரி பண்ணாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. டாடா, பாய்.
ஃபோட்டோ எடுத்தால் அழகாக இருக்கும். ஏற்கனவே நீ சின்ன பிள்ளையா இருக்கப்போ எடுத்திருக்கேன். அங்கிட்டு இருக்கு அந்த ஏரி பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க.